வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எங்கேயாச்சும் எப்போயாச்சும் ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குள்ளேயும் தோணியிருக்கும். அது என்னென்னா, பூமி எப்படி உருவாகியிருக்கும், பூமியில் உயிரினங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கொஸ்டின் தான் அது. இதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுவும் எப்படின்னா, பிக் பேங்கில் ஸ்டார்ட் பண்ணி மில்கி வே கேலக்ஸி வழியாக ட்ராவல் பண்ணி சூரியனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு பூமி எப்படி பிறந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு, பூமியில் வளிமண்டலமும் மலைகளும் எரிமலைகளும் கடல்களும் எப்படி உருவாச்சுன்னு பார்த்துட்டு, சந்திரன் எப்போ உருவாச்சு, பூமியில் உயிர்கள் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்படி பிக் பேங்க்லேருந்து இந்த நாள் வரைக்கும் பூமியோட ஒரு நீண்டகால பயணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பூமியோட சேர்ந்து நாமளும் ட்ராவல் பண்ணுவோம். இப்போ இருந்து சுமார் 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மொத்த யூனிவர்ஸும் ஒரு சின்ன புள்ளியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த புள்ளி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அணுவில் இருக்க எலக்ட்ரான் அளவுக்கு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸ்டாப். ஒரு அணுவையே நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு அணுவில் இருக்க எலக்ட்ரான் அப்படின்னா இந்த மொத்த யூனிவர்ஸும் எவ்வளோ குட்டியாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, அடுத்து இந்த குட்டியான புள்ளியில் அதிகமான அடர்த்தியும் அதிகமான வெப்பமும் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் ரொம்ப பெருசாக வெடிச்சு செத்துடுச்சு. அது எந்த அளவுக்கு பெருசுனா, ஒரு செகண்டுக்கும் கம்மியான நேரத்தில் ஒரு எலக்ட்ரான் அளவுக்கான புள்ளியில் இருந்து ஒரு விண்மீன் திரள் அளவு பெருசாக விரிவடைஞ்சுது. அது இன்னும் கூட பெருசாக விரிவடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மிகப்பெரிய வெடிப்பில் அதிகமான அளவில் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளியேற்றப்பட்டுச்சு. காலப்போக்கில் இந்த ஹைட்ரஜன் வாயுக்கள் குளிர்ச்சி அடைஞ்சு மெக்கலானிக் கிளவுட் அப்படிங்கிற மிகப்பெரிய மேகமாக மாறிச்சு. இந்த மேகங்கள் இன்னும் குளிர்ச்சி அடைஞ்சு பல விண்மீன் திரள்களை உருவாக்கிச்சு. அப்போது நம்ம மில்கி வே கேலக்ஸியும் உருவாகியிருக்குமே அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. பிக் பேங் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 300 கோடி வருஷங்களுக்கு அப்புறம் தான் நம்மளோட மில்கி வே கேலக்ஸி உருவாக ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் பார்க்குற இதுதான் நம்மளோட மில்கி வே கேலக்ஸி. அதோட சின்ன வயசில் அது இப்படி தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிறத விட 30 மடங்கு அதிகமான நட்சத்திரங்கள் அப்போது நம்ம கேலக்ஸியில் இருந்துச்சு. இந்த இளம் மில்கி வே கேலக்ஸியோட இளஞ்சிவப்பு நிறம் உங்களுக்கு தெரியுதா? அதுதான் புதுசாக பிறந்த சூரியன் மாதிரியான பல நட்சத்திரங்களோட திரள் தான் அது. அப்புறம் இதில் நீல கலர் தெரியுதா? அதுதான் ஏற்கனவே உருவாகி அழிஞ்சு போன சூரியன் மாதிரியான எண்ணற்ற நட்சத்திரங்களோட எச்சங்கள் தான் அது. அப்புறம் இந்த இளம் மில்கி வே கேலக்ஸியில் வாயுக்களும் தூசுகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இதெல்லாம் எப்படி இப்போ இருக்கிற மில்கி வே கேலக்ஸியாக உருவாச்சுன்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஈர்ப்பு விசையால் இது எல்லாமே ஒன்றிணைக்கப்பட்டு மையத்தை நோக்கி சுழல ஆரம்பிக்கும். இப்படி சுழல ஆரம்பிக்கும் போது தான் இப்போ இருக்கிற மில்கி வே கேலக்ஸியாக இது மாறிச்சு. நம்மளோட பால்வெளி விண்மீன் திரள் மட்டும் இல்லாமல் எல்லா விண்மீன் திரளுமே அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஒழுங்கற்ற தன்மையில் தான் இருக்கும். காலப்போக்கில் தான் அதோட மையத்தை நோக்கி சுழலும் போது அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்கும். அப்படி தான் நம்மளோட மில்கி வே கேலக்ஸிக்கு நீள்வட்ட வடிவம் கிடைச்சிது. சரி, நம்மளோட மில்கி வே கேலக்ஸி உருவாச்சு. வேர் இஸ் அவர் சோலார் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா, மில்கி வே கேலக்ஸி உருவானப்போ அதில் பல சூரிய குடும்பங்கள் இருந்தாலும் நம்மளோட சூரிய குடும்பம் உருவாகவே இல்லை. நம்மளோட மில்கி வே கேலக்ஸி உருவாகி கிட்டத்தட்ட 500 கோடி வருஷங்களுக்கு அப்புறம் தான் நம்மளோட சோலார் சிஸ்டம் உருவாச்சு. எப்படின்னா, நம்மளோட மில்கி வே கேலக்ஸி உருவாகி கிட்டத்தட்ட 500 கோடி வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம கேலக்ஸியோட ஓரத்தில் ஒரு சூரிய நெபுலா ஃபார்ம் ஆச்சு. இந்த சூரிய நெபுலாவில் ஏற்கனவே உருவாகி அழிஞ்சு போன நட்சத்திரங்களோட எச்சங்களும் தனிமங்களும் கனமான பொருள்களும் இருக்கும். இதோட சேர்ந்து வாயுக்களும் தூசிகளும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நெபுலா ரொம்ப சூடாகி அடர்த்தியாகி ஈர்ப்பு விசையால் கவரப்பட்டு சுழல ஆரம்பிக்கும். இப்படி சுழலும் போது நெபுலாவில் இருக்க அதிகமான பொருட்கள் மையத்தில் குவிக்கப்பட்டு சூரியனை உருவாக்கும். நெபுலாவில் ஏற்கனவே அதிகமான வெப்பமும் அழுத்தமும் இருக்கிறதாலையும் சூரியனில் அதிகமான அளவில் ஹைட்ரஜன் வாயுக்கள் இருக்கிறதாலையும் சூரியன் அதை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக அணுக்கரு வினையில் ஈடுபடும். அதாவது சூரியன் அதிகமான வெப்பத்தையும் அழுத்தத்தையும் யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் வாயுக்களை ஹீலியமாக மாற்றும். இப்படி மாற்றும் போது அதிகமான வெப்ப ஆற்றலை வெளியிட்டு தகதகிற சூரியனாக உருமாறும். இப்படி சூரியன் உருவாகும் போது அதோட பயங்கரமான ஈர்ப்பு விசையால் மற்ற கோள்களும் உருவாக ஆரம்பிக்கும். நெபுலாவில் இருந்த சின்ன சின்ன தூசிகளும் துகள்களும் வாயுக்களும் தனிமங்களும் பாறைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்க்கப்பட்டு மிகப்பெரிய கோள்களாக உருமாறும். இப்படி தான் நம்ம சூரிய குடும்பத்தோட முதல் கோளான வியாழன் பிறந்துச்சு. அடுத்து ஒவ்வொரு கோளாக பிறக்க ஆரம்பிச்சுது. சூரிய குடும்பத்தோட முதல் 4 கோள்களும் சூரியனோட வெப்பத்தை தாங்கக்கூடிய பாறை கோள்களாக உருவாச்சு. ஆனால் சூரியன் நெபுலாவில் 0.6% மட்டுமே பாறை துகள்கள் இருந்ததால் இந்த முதல் 4 கோள்களும் பெருசாக வளர முடியாதால சின்ன சின்ன கோள்களாக இருந்துச்சு. இதுவே சூரிய குடும்பத்தோட கடைசி 4 கோள்கள் பக்கம் சூரியனோட வெப்பம் அதிகமாக போகாதால வாயு கோள்களாக உருவாச்சு. நெபுலாவில் அதிகமான அளவில் வாயுக்கள் இருந்ததால் இந்த கடைசி 4 கோள்களும் பெருசாக வளர்ந்துச்சு. சரி, ஓகே, சூரியன் நெபுலாவில் இருந்து சூரியனும் மற்ற கோள்களும் உருவாச்சு. இப்போது நம்ம பூமியை பார்க்க போகலாமா? வாங்க பூமி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்தாச்சு. இதுதான் நம்மளோட பூமி. என்னது இது நம்ம பூமியா? என்னடா கதை விட்றியா அப்படின்லாம் கேட்காதீங்க. உண்மையிலேயே இதான் நம்ம பூமி.
சூரியன் உருவாகி சில மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் உருவான நம்ம பூமி இப்படி தான் ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருந்துச்சு. அதாவது 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி இப்படி தான் இருந்துச்சு. இந்த இளம் பூமியில் எங்கே பார்த்தாலும் எரியிற நெருப்பும் பத்தி எரியிற பாறைகளும் பாறை குழம்புகளுமாக தான் இருந்துச்சு. சுத்தமாக வளிமண்டலமே இல்லை. அடுத்து சீக்கிரமே பூமி ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானது. அதாவது மோசமான இந்த இளம் பூமியில் பூமியோட நிறையில் 10% இருக்கிற தியா அப்படின்னு பெயரிடப்பட்ட செவ்வாய் கிரகம் அளவிலான மிகப்பெரிய பாறை ஒன்று மோதிச்சு. இந்த மிகப்பெரிய மோதலில் இருந்து செதறி வெளியே வந்த பாறைகளை இருந்து தான் நம்மளோட சந்திரன் உருவாச்சு. மோதின பாறையோட சில பகுதிகள் பூமியோட சேர்ந்து பூமியை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிச்சு. அதாவது பூமி இப்போ இருக்கிற மாதிரி அதோட ஃபைனல் சைஸுக்கு வந்துச்சு. இந்த மோதலுக்கு அப்புறம் பூமியோட சுழற்சி வேகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எந்த அளவுக்குனா ஒரு நாள் அப்படிங்கிறது வெறும் 6 மணி நேரமாக தான் இருந்துச்சு. பூமியோட ஈர்ப்பு விசையும் இதனால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுவும் எந்த அளவுக்குனா சந்திரன் இப்போ இருக்கிறத விட 17 மடங்கு பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு பூமியோட ஈர்ப்பு விசை அதிகமாக இருந்துச்சு. சரி, அடுத்து சூரிய காற்றுக்கு வருவோம். சூரியனில் இருந்து வீசுகிற வெப்பமான ஒரு மோசமான காற்று தான் இந்த சூரிய காற்று. இந்த மோசமான காற்று தான் ஒவ்வொரு கிரகத்துலேயும் வளிமண்டலத்தை இல்லாமல் பண்ணிடும். இதே சூரிய காற்று தான் இளம் பூமியிலையும் வளிமண்டலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஆனால் பூமியில் தியாவோட மோதலுக்கு அப்புறம் பூமியோட உட்பகுதியில் இரும்பு, நிக்கல் மாதிரியான கனமான தனிமங்கள் சேர்ந்துச்சு. லேசான தனிமங்கள் பூமியோட மேலோட்டை உருவாக்குச்சு. இதனால் பூமிக்கு காந்த புலம் கிடைச்சிது. இந்த காந்த புலம் சூரிய காற்றை விரட்டி அடித்ததாலையும் பூமியோட ஈர்ப்பு விசை சில வாயுக்களை கவர்ந்ததாலையும் ஃபைனலாக பூமிக்கு வளிமண்டலம் கிடைச்சிது. என்னதான் வளிமண்டலம் கிடைச்சாலும் அதில் ஒரு துளி கூட ஆக்சிஜனும் இல்லை. ஆக்சிஜனை சுவாசிக்க பூமியில் எந்த உயிரும் இல்லை. அதாவது பூமியோட வளிமண்டலம் ஃபுல்லாகவுமே கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அப்புறம் அமோனியாவை தான் இருந்துச்சு. இதனால் நம்ம பூமி ரொம்ப சூடாக ஒரு சிகப்பு கலர் கோளாக தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பாறைகளும் பாறை குழம்புகளுமாக தான் இருந்துச்சு. ஒரு மாக்மா கடலால் பூமி சூழப்பட்டிருந்துச்சு. இது எல்லாமே பூமி பிறந்து முதல் 50 கோடி வருஷங்களில் நடந்த விஷயங்கள். அதாவது பூமியோட முதல் 50 கோடி வருஷங்களில் தான் பூமியில் தியா மோதிச்சு. சந்திரன் கிடச்சிது. பூமியோட ஈர்ப்பு விசையும் சுழற்சி வேகமும் அதிகமாக இருந்துச்சு. பூமிக்கு காந்த புலம் கிடச்சிது. அதனால் பூமிக்கு வளிமண்டலம் கிடச்சிது. இப்படி இது எல்லாமே கிடைச்சாலுமே அப்பவும் பூமி ஒரு மாக்மா கடலால் சூழப்பட்ட வெப்பமான வாய்க்கள் நிரம்பிய ஒரு வளிமண்டலத்தை வச்சுக்கிட்டு ஒரு வெப்பமான கோளாக தான் பூமி இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் பூமிக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, காலங்கள் போக போக பூமி குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சுது. பாறை குழம்புகளால் ஆன மாக்மா கடல் உறைஞ்சி திடமான மேற்பரப்பை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் பூமிக்கு தண்ணீர் வர ஆரம்பிச்சுது. கடல்கள் உருவாக ஆரம்பிச்சுது. வெயிட், பூமிக்கு தண்ணீர் எங்கிருந்து வந்துச்சு? உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான். இதுக்கான பதிலை கண்டுபிடிக்க நாம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். சரி வாங்க, பூமிக்கு தண்ணீர் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். உண்மையிலேயே தண்ணீர் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவுமே பரவி கிடக்கு. இந்த பேரண்டத்தில் இருக்க ஒவ்வொரு கோள்லையும், சிறு கோள்லையும், வால் நட்சத்திரங்கள்லையும், பாறைகள்லையும் நீர் மூலக்கூறானது தண்ணீராவோ, நீராவியாவோ, பனிக்கட்டியாவோ காணப்படுது. இந்த நீர் மூலக்கூறானது பாறைகளோட மேற்பரப்பில் மட்டும் இல்லாமல் பாறைகளுக்குள்ளேயும் ஊடுருவி காணப்படுது. சரி, யூனிவர்ஸுக்கு இந்த அளவுக்கான தண்ணீர் எங்கிருந்து வந்திருக்கும்? இதுக்கான பதிலை தேடி போனோம்னா, தண்ணிக்கு தேவையான முக்கியமான தனிமமானது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். இதில் ஹைட்ரஜனுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா யூனிவர்ஸ் ஃபுல்லாகவுமே ஹைட்ரஜனால் ஆனது. அப்போ இந்த ஆக்சிஜன் எங்கேருந்து வந்திருக்கும்? இந்த ஆக்சிஜனை உருவாக்குற வேலையை தான் சூரியன் மாதிரியான எண்ணற்ற நட்சத்திரங்கள் பார்த்துட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா, முன்னாடி பார்த்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமும் அணுக்கரு வினையில் ஈடுபட்டு ஹைட்ரஜனை ஈலியமாக மாற்றி வெப்ப ஆற்றலை வெளியிடும். இப்படி சூரியன்கள் ஹைட்ரஜனை ஈலியமாக மட்டும் மாற்றாமல் ஆக்சிஜன், கார்பன், நியான், இரும்பு போன்ற தனிமங்களாகவும் மாற்றும். இப்படி சூரியனில் காணப்படுற ஆக்சிஜன் போன்ற தனிமங்கள் சூரியனோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சு அது வெடிச்சு சிதறனா பிறகு அதோட பகுதி பொருள்கள் நெபுலாவில் சேரும். இப்படி சேரும்போது ஆக்சிஜனும் நெபுலாவுக்கு வந்து சேரும். நெபுலாவில் ஏற்கனவே ஹைட்ரஜன் வாயுக்கள் நிறைய இருக்கிறதால ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நீர் மூலக்கூறுகளை நெபுலா ஃபுல்லாக உருவாக்கும். இந்த நெபுலாவில் இருந்து சூரிய குடும்பம் உருவாகிறதால சூரிய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு கோள்லையும், சிறு கோள்லையும், வாழ்வின்மீன்கள்லையும், பாறைகள்லையும் நீர் மூலக்கூறுகள் ஊடுருவியும் மேற்பரப்புலையும் காணப்படும். இந்த மாதிரியான நீர் மூலக்கூறுகள் நிரம்பிய பாறைகளால் தான் பூமி உருவாச்சு. ஆனால் பூமி உருவான ஸ்டார்டிங்கில் அதுக்கு வளிமண்டலம் இல்லாதாலையும் ரொம்ப சூடாக இருந்ததாலையும் அதோட மேற்பரப்பில் இருந்த நீர் மூலக்கூறுகள் ஆவியாகி மறுபடியும் ஸ்பேஸுக்கே போச்சு. ஆனால் பூமியோட பாறைகளுக்குள்ளே இருந்த நீர் மூலக்கூறுகள் அப்படியே தான் இருந்துச்சு. காலப்போக்கில் பூமி குளிர்ச்சி அடைஞ்சி மாக்மா கடல் உறைஞ்சி போய் திடமான மேற்பரப்பாக மாறும்போது பூமிக்குள்ளே இருந்த நீர் மூலக்கூறுகள் ஆவி சுருக்கம் மூலமாக மேற்பரப்பை வந்து சேர்ந்துச்சு. இப்படி தான் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி பூமிக்கு வந்துச்சு. ஆனால் ஒரு மிகப்பெரிய கடலை உருவாக்குற அளவுக்கு தண்ணி வந்து சேரலை. அப்போ மீதி தண்ணி எப்படி வந்து சேர்ந்துருக்கும்? அதுக்கு காரணம் எரிமலைகள் தான்.
எப்படின்னா பூமி குளிர்ச்சி அடைஞ்சி அதோட மேற்பரப்பு திடமாகி குறிப்பிட்ட அளவு தண்ணி வந்த பிறகு டெக்டோனிக்கல் பிளேட்ஸ் நகர ஆரம்பிச்சுது. இதனால பல மலைகளும் எரிமலைகளும் உருவாச்சு. இந்த எரிமலைகள் பூமியோட ஆழத்தில் இருந்த நீர் மூலக்கூறுகளை நீராவியாக வளிமண்டலத்தில் சேர்த்துச்சு. அப்படி வளிமண்டலத்தில் சேர்ந்த நீராவிகள் காலப்போக்கில் குளிர்ச்சி அடைஞ்சி மழையாக பொழிய ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த மழை நம்மளோட ரெய்னி சீசனில் பொழிகிற மாதிரி சாதாரண மழை கிடையாது. சில நூற்றாண்டுகள் வரை தொடர்ந்து பொழிஞ்ச ஒரு பேய் மழை அது. இதனால பூமிக்கு இன்னும் பகுதியளவு தண்ணி கிடைச்சிது. ஆனால் இன்னுமே ஒரு பெருங்கடல் உருவாகலை. அப்போது இன்னும் மீதி தண்ணி எப்படி வந்திருக்கும்? நம்மளோட சூரிய குடும்பம் இளமையாக இருந்தப்ப இப்போ இருக்கிறத விட 30 மடங்கு அதிகமான சிறுகோள்களும் பாறைகளும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இதுங்க நம்ம பூமியை சும்மா விடுமா? கண்டிப்பாக விடாது. நம்மளோட இளம் பூமியை எண்ணற்ற சிறுகோள்களும் பாறைகளும் தாக்கிச்சு. இந்த சிறுகோள்களும் பாறைகளும் பூமிக்கு வரும்போது சும்மா வராமல் நீர் மூலக்கூறுகளை தண்ணியாவோ நீராவியாவோ இல்லை பனிக்கட்டியாவோ பூமிக்கு கொண்டு வந்துச்சு. இப்படி தான் பூமிக்கான மீதி தண்ணி வந்து சேர்ந்துச்சு. மாக்மா கடலால் சூழப்பட்ட பூமி இப்போ நீர் நிரம்பிய பெருங்கடலால் சூழப்பட்டிருந்துச்சு. நம்மளோட பூமி ஒரு கோல்டிலாக் ஜோனில் இருந்ததால் கடலானது பனிக்கட்டியாவோ இல்லை நீராவியாவோ மாறாமல் திரவமாக தண்ணியாகவே இருந்துச்சு. இந்த டைமில் பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் நிலா இருந்ததால் நிலாவோட அதிகமான ஈர்ப்பு விசை பூமியில் இப்போ இருக்கிறத விட மிகப்பெரிய கடல் அலைகளை உருவாக்கிச்சு. இதனால் கடல் உலகம் முழுக்க பல இடங்களில் பரவிச்சு. இப்படி தான் பூமியோட முதல் 100 கோடி வருஷங்களில் பூமிக்கு கடல் கிடச்சிது. காலங்கள் போக போக பூமியோட சுழற்சி வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. ஒரு நாளோட அளவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுது. இதனால் பூமியோட ஈர்ப்பு விசையும் குறைஞ்சதால் சந்திரனும் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போச்சு. இதனால் மிகப்பெரிய கடல் அலைகளும் அதோட சீற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிச்சு. இப்படி என்னதான் பூமியோட முதல் 100 கோடி வருஷங்களில் கடல் கிடைச்சாலும் பூமியோட வளிமண்டலம் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அப்புறம் அமோனியாவால் நிரப்பப்பட்டு பூமியை ஒரு வெப்பமான கோளை தான் வச்சுருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் பூமிக்கு என்னாச்சு? அடுத்து பூமியோட ஆழ்கடலில் ஒரு அதிசயம் நடக்குது. கடல் உருவான உடனேயே அதில் உயிரும் உருவாக ஆரம்பிக்குது. எப்படின்னா ஆழ்கடலோட இருட்டில் பூமி பிளந்து சூடான பாறை குழம்புகள் வெளியேறி குளிர்ந்த கடல் நீரோட ரியாக்ட் பண்ணும்போது கரிம மூலக்கூறுகள் உருவாகுது. இந்த கரிம மூலக்கூறுகள் பாறைகளில் ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆனரோப்ஸ் அப்படிங்கிற பூமியோட முதல் ஒரு செல் உயிரினம் உருவாகுது. சரி, ஓகே, பூமியோட முதல் ஒரு செல் உயிரினம் உருவாச்சு. அப்போது அதிலிருந்து பரிணாமம் மூலமாக மற்ற உயிரினங்கள் உருவாகியிருக்குமே அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஏன்னா பூமியோட இந்த முதல் ஒரு செல் நுண்ணுயிர்களால் ஆக்சிஜன் இல்லாமல் சுவாசிக்க முடியும். ஆனால் பல செல் உயிரினங்களான தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ பூமிக்கு அதிகமான ஆக்சிஜன் எங்கேருந்து வந்திருக்கும்? அதுக்கு நாம் ராட்சசம் பலம் இருக்கிற ஒரு நுண்ணுயிருக்கு தான் நன்றி சொல்லணும். அதுதான் சயனோபாக்டீரியா. இதுங்க தான் பூமியில் ஆக்சிஜனை உற்பத்தி பண்ண முதல் உயிரினங்கள். பூமியில் உருவான முதல் பாக்டீரியாக்களும் இதுங்க தான். பூமியோட முதல் நுண்ணுயிரிகளான ஆனரோப்ஸ்க்கு அப்புறம் உருவான இந்த சயனோபாக்டீரியாவால் எந்த ஒரு இடத்துலையும் வாழ முடியும். நல்ல தண்ணியோ உப்பு தண்ணியோ சூடான நீரூற்றுகளோ உப்பு சுரங்கங்களோ அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் அதுக்கு இல்லை. எல்லாமே அதோட வீடு தான். இது உருவான அடுத்த 270 கோடி வருஷங்களுக்கு இந்த சயனோபாக்டீரியா சூரிய ஒளியையும் கார்பன் டை ஆக்சைடையும் சாப்பிட்டுட்டு அதை உள்ளிழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தது. இப்படி இந்த சயனோபாக்டீரியா அதிகமான அளவில் ஆக்சிஜனை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்ததால் இது உருவான அடுத்த 40 கோடி வருஷங்களில் வளிமண்டலத்தில் இருந்த எஃபெக்டிவான கிரீன் ஹவுஸ் கேஸான மீத்தேனை பயங்கரமாக குறைச்சிது. இதனால் பூமியோட வெப்பநிலையும் குறைஞ்சி அந்த வானமே நீல கலரில் மாறிச்சு. ஆக்சிஜன் வானத்தை மட்டும் மாற்றாமல் நிலத்தில் பாறைகளுக்குள்ளே ஊடுருவி இரும்பை துருப்பிடிக்க வச்சு தாதுக்களில் பல விந்தைகளை பண்ணிச்சு. தனிமங்களை உருவாக்கிச்சு. அதாவது பூமியில் காணப்படுற 5000 வகையான தாதுக்களில் 3500 வகையான தாதுக்கள் சயனோபாக்டீரியா உருவாக்குன ஆக்சிஜனால தான் உருவாச்சு. உருவாக்கப்பட்ட அதிக ஆக்சிஜனானது பூமியை குளிர்ச்சி அடைய வச்சு அதிகமான பனியை உருவாக்கி ஒரு பனியுகத்தை கொண்டு வந்துச்சு. அப்புறம் டெக்டோனிக்கல் பிளேட்ஸோட நகர்வால உருவான அதிகமான எரிமலைகள் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடை செலுத்தி பூமியை மறுபடியும் வெப்பமாக்கி பனியை உருக்கிச்சு. இப்படி சயனோபாக்டீரியா உருவானதிலிருந்து காலங்கள் போக போக பனி உருவாகிறதும் உருகிறதுமாவே போயிட்டு இருந்துச்சு. சயனோபாக்டீரியாவோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. கடல் நீரில் 1 மில்லிமீட்டர் மேற்பரப்பில் 1,00,000 சயனோபாக்டீரியா இருந்தது. இதுங்க ஒரு பம்பிங் மெஷின் மாதிரி செயல்பட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியேற்றிட்டே இருந்தது. இதனால் கடலில் ஆக்சிஜனை சுவாசிக்கிற ஒரு செல் நுண்ணுயிர்களும் பல செல் நுண்ணுயிர்களும் உருவாச்சு. இப்படியே கடலில் ஆக்சிஜனை சுவாசிக்கிற ஒவ்வொரு நுண்ணுயிரியாக உருவாக்கிட்டே இருக்கும்போது 54 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது. இதனால் கடலில் இருந்த நுண்ணுயிரி உயிரினங்கள் பல்வகைத்தன்மை அடையுது. அதாவது ஆச்சரியப்படுற வகையில் கடலில் இருந்த உயிரினங்களுக்கு கண்கள், கால்கள், செவில்கள் அப்புறம் பற்கள் மாதிரியான வித்தியாசமான உறுப்புகள் கிடைச்சி பல வித்தியாசமான ஷேப்புக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உருமாறுது. அதாவது கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் கடலில் மீன்கள் மாதிரியான பலவிதமான உயிரினங்கள் காணப்பட்டுச்சு. பரிணாமங்கள் மூலமாக இன்னும் பல உயிரினங்கள் உருவாகிட்டே இருந்துச்சு. இப்படி கடலில் எண்ணற்ற உயிரினங்கள் இருந்தாலும் நிலத்தில் ஒரு புல் பூண்டு கூட இல்லை.
இதுக்கு முக்கிய காரணம் சூரியனோட புறஊதா கதிர்கள் தான். சூரியனோட யூவி ரேஸ் நிலத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாதபடி பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படின்னா யூவி ரேஸை எது கட்டுப்படுத்துச்சு? அதுவுமே சயனோபாக்டீரியா தான். சயனோபாக்டீரியா உருவாக்குன அதிகமான ஆக்சிஜனானது வளிமண்டலத்தை அடைஞ்சி ஒரு ஓசோன் அடுக்கை உருவாக்குச்சு. ஓசோன் அடுக்கு யூவி ரேஸை தடுத்துச்சு. இதனால கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் நிலத்துக்கு வர ஆரம்பிச்சுது. அதாவது பூமி உருவாகி 400 கோடி வருஷங்களுக்கு அப்புறம் தான் நிலத்தில் தாவரங்களும் விலங்குகளும் உருவாக ஆரம்பிச்சுது. நிலத்துக்கு வந்த உயிரினங்கள் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுது. இப்படி நிலத்தில் தாவரங்களும் மரங்களும் ஊர்வனங்களும் பூச்சிகளும் உருவாக ஆரம்பிச்சுது. இதே வரிசையில் 23 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர்கள் உருவாச்சு. அப்புறம் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நியோகார்டெக்ஸ் அப்படிங்கிற முதல் பாலூட்டி உருவாச்சு. இந்த பாலூட்டிகள் டைனோசர்கள் காலத்தில் வாழ்ந்ததால டைனோசர்களுக்கு பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர்கள் சிறுகோள் தாக்கத்தால் அழிஞ்சாலும் பூச்சிகள், பல்லிகள், பறவைகள், பாலூட்டிகள் மாதிரியான சின்ன உயிரினங்கள் தப்பி பிழைச்சுது. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் முதல் மனிதர்கள் குரங்கிலிருந்து உருவானாங்க. அவங்க உலகம் முழுக்க நாடோடியாக அலைஞ்சு தெரிஞ்சாங்க. விவசாயம் செய்ய கற்றுக்கிட்டு ஒரே இடத்துல நிலைச்சி வாழ்ந்தாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகத்தை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அரசர்கள் ஆட்சி பண்ணாங்க. இப்போ ஒரு டெக்னாலஜி வேர்ல்டாக மாறின ப்ரெசன்ட் எர்த்தில் நாம் இருக்கோம். இதுதான் நம்ம பூமியோட ஒரு நீண்ட கால பயணம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பூமியோட நீண்டகால பயணத்தை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.